ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம வெண்பா குட்டி ஒரு வழியாக அந்த ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வர்றவங்களுக்கு இடையில எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எப்படியாவது யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல மனசு படைச்சவங்க கிட்ட கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு என்னவோ தீபன் கையில் தான் நம்ம வெண்பா குட்டி கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ நம்ம விஜயாலுமே வெளியே எங்கேயுமே போய் தேட முடியாது. ஏன்னா அவருக்குமே காலில் அடிபட்டு ரெஸ்ட்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லியுமே பிரெக்னெண்டா இருக்காங்க. பத்தாததுக்கு இப்போ விஜயுமே வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றதுனால அங்கேயே தான் வந்து இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா தேடுறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடின புராணத்தையே பாடிக்கிட்டு பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து உருப்படியாக நம்ம வெண்பா குட்டியை தேடுறதுக்கான வேலையை வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது இப்போதைக்கு தீபன் மட்டும்தான் வெண்பா வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எங்கேயாவது ஒரு வழியில் நான் கண்டிப்பாக நம்ம வெண்பா குட்டி வந்து பார்ப்பாங்க. பார்க்குறவங்க கையோட நம்ம வெண்பா குட்டி அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாற்றி இப்போ விஜயோட வீட்டுக்கு தான் வந்து போவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம தீபனுமே வந்து கூட இருந்தாங்க மல்லி கூட வெண்பா தொலைக்கும் போது அப்படின்றதுனால தொலைச்சவங்களே கண்டிப்பாக வந்து இந்த வெண்பா குட்டியை காப்பாற்றி கொண்டு வந்து விஜயோட கையில் ஒப்படைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுமே வந்து விரிசல் படாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட எக்ஸ் மனைவியான தீபிகா தான் இவ்வளோ பெரிய வன்மத்துக்கு காரணம் அப்படின்றதுனால அந்த பாவம் கொஞ்சமாவது குறைஞ்சி அவங்களோட குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக தீபனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பும் அவரோட கையில் வந்து இருக்கிறதுனால வெண்பா குட்டியை நல்லபடியாக காப்பாற்றி நம்ம விஜய் மல்லியோட கையில் ஒப்படைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் மல்லிக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையுமே சரியாகி சந்தோஷமாக வந்து வாழ தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.